வணக்கம்ப்பா. இந்த மரத்தில் 2 பொடலங்காய் காய்ச்சிருந்தது. மாமரத்தில் படர்ந்துருக்குன்னு சொன்னேன் ஏற்கனவேவும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக பொரியல் பண்ணலான்னு சொல்லி பறிக்கலான்ட்டு வந்தேன். ஒரு காய் கீழே இருந்தது, பறிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 2 காய் மாடிக்கு மேலே போய் பறிக்கிற மாதிரி கைக்கு எட்டாமல் இருந்தது. அதனால் நான் இப்போ மாடியில் போய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏறிட்டுருக்கேன். நான் பெரும்பாலும் மாடிக்கு வரமாட்டேன், கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்கிறதுனால. இன்றைக்கி இந்த காய் முன்னாடியில் தானே இருக்குது, பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது அங்கேருந்து எட்டாமல் இங்கேருந்து எட்டாத இடத்துல இருந்தது. கொடியை அப்படியே இழுத்துடலாம் அப்படி சொல்லி கொடியை கைட்டு மேலே கொண்டு வந்து அந்த காயை பறிச்சிடலான்னு பார்த்தேன். அம்மா சொல்லுவாங்க, கொடியை என்றைக்கும் பரட்டக்கூடாது, பரட்டினா அடுத்த காய் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கீழேருந்து எட்டலை, மேலேருந்து எட்டலை. அதனால் கொடியை எடுத்து இந்த 2 காயும் பறிச்சிட்டேன். இப்போ இந்த மாடி போர்ஷனை உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் நான் இன்றைக்கி. எங்களுக்கு இந்த மாடியில் உள்ள முன்போர்ஷனுக்கு ஃப்ரண்ட்டு பகுதியை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மயில் மாணிக்க செடி. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடின்னு சொல்லலாம். மாடியில் 4 பக்கமும் அந்த முன் போர்ஷனில் 4 பக்கமும் வச்சுருக்கான். இதோட விதை தான் தோட்டத்தில் எங்கே மழை பெஞ்சா இதோட விதையெல்லாம் தோட்டத்துக்கு வந்துடும். அங்கே தான் எங்கே பார்த்தாலும் இந்த மயில் மாணிக்க செடி முளைச்சிருக்கிறது. முருங்கை கூட பாருங்கள் மேலே வரைக்கும் இருக்கும். நாங்கள் உச்சியில் உள்ள காய் கூட மாடியில் போய் பறிச்சுப்போம். அது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை எங்களுக்கு. இது மாடியில் உள்ள முன்பகுதி. இதுலேயும் நிறைய தொட்டி செடி பையன் வளர்க்குறாங்க. இது தொட்டி செடிகளுக்கு அவங்க தான் தண்ணி ஊற்றுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. இது தென்னை மரம் 2 மரம் தான் இருக்குண்ணா. 3 மரம் இருந்து கொண்டு பட்டு போச்சு. இந்த 2 மரமே எங்களுக்கு போதுமான காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது மாடிக்கு உள்ள ரூமுக்கு வந்திருக்கேன். இங்கே எந்த சத்தமும் இல்லை. இது எங்களுக்கு ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், 4 பிளாட் எங்களுக்கு NH ரோடு. எங்கள் மாடியில் பாருங்கள், ரூமை போட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதனால் இங்கேயே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்கேன். இது எங்கள் பேத்தி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரூம். அவளோட டெக்கரேஷன் தான் எல்லாமே. அவங்க இப்போ வேலை கிடச்சி ஹைதராபாத் போயிட்டாங்க. பேரன் இப்போ இதை யூஸ் பண்ணுறான். பாருங்கள் என்ன நாஸ்தியாக வச்சுருக்கான்னு. இது எல்லாம் என்னோடய புக்ஸு. பேத்தி ஒரு 3 மாதம் வேலை கிடைக்கும்னால வீட்டில் இருக்கும்போது படிக்கிறேன்ட்டு மேலே கொண்டு வந்தால் ஒன்றுமே படித்த மாதிரி தெரியலை. பாருங்கள், இது என்னோடய இன்றைக்கி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.